வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஹம்ஸ்டாரில் ஒரு புது அப்டேட் ஒன்று வந்திருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மைன்ன்றது இருக்குதுக்குள்ளே போடுங்க. போனீங்கன்னா இதில் வந்து வெப்3 என்ற ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. ஸோ அந்த வெப்3என்றதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே ஒரு கார்டு ஒன்று புதுசாக அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் பெர் ஹவருக்கு வந்து 75,000 காயின் கொடுத்தோம்னா 3000 எங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க ப்ராஃபிட் பெர் ஹவர். ஸோ அதை கிளிக் பண்ணி ஆக்டிவ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இப்போ பாருங்கள், நான் ஆக்டிவ் பண்ணுறேன். ஸோ 75,000 காயினுக்கு இந்த 3 ஹவருக்கு ஒருக்கா 3000 காயின் எனக்கு கிடைக்கும். ரைட், இன்றைக்கி அது டெய்லி கம்போவும் வந்திருக்கு. ஓகே, அதே இது வந்து திருப்பி நீங்கள் லெவல் ஒரு 10 வரைக்கும், நான் நினைக்கிறேன் 10 இல்லாட்டி 12 வரைக்கும் நீங்கள் செய்யலாம். இது செஞ்சீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஓரளவு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ இப்போ நான் லெவல் 2ஐயும் செய்கிறேன். 2200 82,000 கோயினுக்கு 3200 கிடைக்குது. ஸோ அதையும் செய்யுங்க. அடுத்தது வந்து 95,721க்கு வந்து 3440 கிட்ட கிடைக்கும். ஸோ அதையும் செய்யலாம். மூன்றாவது, ஸோ இதெல்லாம் வந்து சில செகண்டுகளுக்குள்ளே நடக்கிறது. இதுக்கு அடுத்தது வந்து ஒரு 30 செகண்டுக்கு அப்புறம் அடுத்தது வரும். ஸோ அடுத்தது வந்து 4வது லெவலுக்கு போகிறேன்டா 1,16,000க்கு 3000 சொச்சம் கிடைக்கும். ஸோ அதுக்கு 1 மினிட்டுக்கு பிறகு அடுத்தது எடுக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து இந்த ஸ்பெஷலுக்குள்ளேயும் ஒரு கார்டு வந்திருக்கு. ஸோ அதையும் பார்ப்போம். ஸ்பெஷலுக்குள்ளே மை கார்டுக்குள்ளே வந்ததுக்கு இங்கே நியூ கார்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுக்குள்ளே போய் பாருங்கள். இந்த இருக்குது 24 ஹவர்ஸ் கார்டு ஒன்று 35,000க்கு 3000. ஸோ இந்த கார்டையும் எடுக்கலாம் நீங்கள். இதெல்லாம் ஒரு 35,000க்கு 3000ன்றது பரவாயில்ல. ஏன்னா முதலெல்லாம் வந்து 3 மில்லியனுக்கு 3000 நாங்கள் எடுத்துக்கொண்டு இருந்தாங்க. ஓகே, இப்போ வந்து 35,000க்கு 3000ன்றது பெரிய லாபம். ஸோ இதில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இதுவும் வந்து நான் நினைக்கிறேன் ஒரு 13 லெவல் வரைக்கும் நீங்கள் இதில் ஏர்ன் பண்ணலாம். இப்போ நான் 2வது லெவலை ஆக்டிவ் பண்ணுறேன். ஓகே, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டெய்லி கம்போவுக்கு வந்திருக்கு இந்த கார்டும். ஸோ இதில் எனக்கு மேலே பார்த்தீங்கன்னா 2 கார்டு ஆக்டிவ் ஆகிட்டு இன்னொரு கார்டை செலக்ட் பண்ணி எடுத்துட்டேன்னா இன்னொரு 5 மில்லியன் காயின் கிடைக்கும். ஓகே, இதில் அடுத்த லெவலையும் ஆக்டிவ் பண்ணிக்கொள்வோம். ஓகே, அடுத்தது ஆக்டிவ் பண்ணிட்டோம். இப்போ வெப்3க்கு வந்து திருப்பி என்ன செய்வோம், அதில் அடுத்த லெவலுக்கு ஆக்டிவ் பண்ணுறேன். ஸோ இப்படி இந்த கார்டுகளெல்லாம் ஸ்டார்ட்டில் வந்து எங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டை தரும். ஸோ இந்த இதெல்லாம் போயிட்டு நார்மலாக நீங்கள் பாருங்கள், ஸ்பெஷலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னாலும் இதில் வந்து எல்லா கார்டும் வந்து கிட்டத்தட்ட 10 லெவல் 13 லெவல் வந்திருக்கு. ஸோ அதுக்கு மேலே கூட போகாது. 12 13 லெவல் வரைக்கும் போயிருப்பேன். அதுக்கு மேலே போகிறது வந்து எங்களுக்கு கொஞ்சம் நட்டம் பண்ணப்படையால் இருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 15 லெவல் வரைக்கும் போயிருக்கு. மற்றது 16 லெவலும் சிலது போயிருக்கு. ஸோ அதெல்லாம் இப்போ 16 லெவலுண்டா எனக்கு அது 16 லெவலுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதை ஆக்டிவ் பண்ணுறேன்னா எனக்கு வந்து 4 மில்லியன் கோயினுக்கு வந்து 295 தான் கிடைக்கும். ஸோ அதால் அதை அப்படியே விட்டுட்டேன். ஸோ அப்படி இதுகளெல்லாம் எடுக்க தேவையில்லை. அதே மாதிரி இப்போ இந்த லீகலுக்குள்ளே வந்தீங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கார்டால் வந்து கிட்டத்தட்ட 60,000 கோயினும், இந்த ஒரு கார்டால் வந்து 1,00,000 கோயின், இந்த ஒரு கார்டால் வந்து 80,000, இந்த கார்டால் வந்து கிட்டத்தட்ட 13 லெவல் 12 லெவல் வரைக்கும் 1,30,000 ப்ராஃபிட் பெர் ஹவரே எடுத்திருக்கேன். ஓகே, இதே மாதிரி நீங்கள் இதெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த மார்க்கெட்டுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்த கார்டுகளில் இதில் வந்து 3 மில்லியனுக்கு வந்து கிட்டத்தட்ட 20,000 கோயின்ஸ் வந்திருக்கு எனக்கு. ஓகே, அப்போ அதுகளையும் பார்த்துடுங்க. ஒவ்வொரு இதையும் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 10 லெவல் வரைக்கும் சரி எல்லா கார்டையும் கம்ப்ளீட் பண்ணி வைக்க பாருங்கள். அது உங்களுக்கு இதில் வந்து ஒரு நல்ல பெனிஃபிட் வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அடுத்து இந்த டச் பண்ணி எடுக்கிறதையும் மறந்துடாதீங்க. அடுத்த பூஸ்ட் ஆப்ஷன் இதிலையும் மறந்துடாதீங்க. ஓகே, இது வந்து ஹம்ஸ்டார் அப்டேட். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த CEX.io வந்து விரைவில் லிஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அதையும் செஞ்சு கொள்ளுங்க. அவங்களோட ஆப்பை வந்து நீங்கள் ஆக்டிவ் பண்ணிக்கொள்ளுங்க. ஆப்பை வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி கொண்டீங்கன்னா தான் உங்களுக்கு இவங்களோட பெனிஃபிட் எல்லாம் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதில் ஒரு டாஸ்க்கும் இருக்குது. ரைட், இந்த டாஸ்க்கை கிளிக் பண்ணி செஞ்சு கொள்ளுங்க. ஸோ அதை செஞ்சீங்கன்னாலே உங்களுக்கு இதுலேயும் நல்ல ஒரு இன்கம் வந்து எடுக்கலாம். அடுத்தது இந்த எஸ் காயினும் வந்து நல்ல ஒரு இதை போய் கொண்டிருக்குது. பட் இதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு நல்ல கம்யூனிட்டியை வச்சுருக்காங்க. ஸோ எவ்ரிடே வந்து இதையும் ஓப்பன் பண்ணி இதிலையும் ஏர்ன் பண்ண பாருங்கள். இந்த எஸ் காயின் பார்த்திங்கன்னா டோன் நெட்வொர்க்கில் தான் ரன் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் வந்து நல்ல ஒரு ப்ராஜெக்ட். இதையும் மிஸ் பண்ணாதீங்க. எவ்ரிடே இதை ஓப்பன் பண்ணி இதிலையும் ஏர்ன் பண்ண பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மீமி5. ஸோ இதுவும் வந்து டாப், அதாவது இப்போ நாங்கள் செய்கிறது எல்லாத்துக்கும் முதலே வந்த ஒரு காயின் தான் டோக்கன். பட் இதுவும் வந்து நல்ல ஒரு இன்கம் ஒன்று இப்போ கொடுத்து கொண்டிருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் இதையும் செய்யுங்க. கிட்டத்தட்ட நான் சொல்கிறேன் இந்த டாப் 5 காயின்ஸுக்குள்ளே இதுவும் உள்ளடங்கும். அதாவது ஹம்ஸ்டாரோ சரி, எஸ் காயினோ சரி, அடுத்தது CEX, அடுத்தது இந்த மீமி F5 என்றது.
ஸோ இதையும் வந்து நீங்கள் எப்படி டச் பண்ணுறதன் மூலமாக ஏர்ன் பண்ணலாம். எவ்ரிடே வந்து உங்களோட டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணுறதன் மூலமாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ எல்லா வகையிலையும் இதில் இருக்கிற இன்கம்மை எடுத்துக்கொள்ளுங்க. விரைவில் வந்து இது எல்லாமே லிஸ்ட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. அடுத்து நாங்கள் பார்க்குற 5ஆவதும் லாஸ்ட்டாக பார்ப்போம். இதில் மற்றதெல்லாம் இருக்குது. பட் இப்போ இந்த டபிள்யூ காயின் எல்லாம் வந்து நல்ல இது. அதே மாதிரி இந்த டைம் ஃப்ரேம் இதிலெல்லாம் சொல்லலாம். இந்த ப்ளூம், அடுத்தது சிட்டிசன், அந்த இப்படிலாம் நிறைய இருக்குது. ஸோ அடுத்ததாக நாங்கள் பார்க்குறது இந்த பிக்சல்ன்றது. ஸோ இந்த பிக்சல் வந்து இதுவும் ஒரு நல்ல பெனிஃபிட்டை தரக்கூடிய காயினாக தானே இருக்குது. விரைவில் வந்து இதுவும் லிஸ்ட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஸோ நாங்கள் டாப் 5ல் டாப் 20 என்று சொன்னால் தான் இதில் இருக்கிற நிறைய ப்ராஜெக்ட்டுகள் வந்து உங்களுக்கு நல்ல இன்கம் தர்றதா இருக்குது. விரைவில் மற்ற இதுகளையும் தரேன். இந்த பிக்சல் இதையும் வந்து எவ்ரி டாஸ்க்களை கம்ப்ளீட் பண்ணி இதுலேயும் செய்ய பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பைபிட்லேயே வந்து நிறைய ஏர்ட்ராப்பெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ நிறைய எக்ஸ்சேஞ்சுகள்லேயும் இப்போயே போய் கொண்டிருக்குது. எவ்ரிடே வந்து இதில் டாஸ்க்குகள் இருக்குது. அதில் கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக மட்டுமே நீங்கள் நிறைய ஏர்ன் பண்ணலாம். அடுத்தது இவங்கள்ட்ட கட்டாயம் இந்த 2 இருக்கிறத 3 வாங்கி க்ரீன் டிக் வாங்கிக்கொள்ளுங்க. ஸோ அது சம்மந்தமான டீட்டெயில் எல்லாம் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கோம், பார்த்துக்கொள்ளுங்க. பாயிண்ட்ஸில் ஏர்ன் பண்ணுங்கள். பாயிண்ட்ஸில் ஏர்ன் பண்ணி அவங்க கன்வெர்ட் பண்ணி தரக்குள்ள உங்களுக்கு இதில் ஒரு நல்ல இன்கம் இருக்கும். ஸோ எல்லா இதுவும் பார்த்துட்டா முக்கியமாக இந்த ஹம்ஸ்டாரில் நிறைய பேர் நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. ஹம்ஸ்டாரில் வந்து இனி புதுசாக சேர்ந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுன்றது போய்க்காத. ஏன்னா ஆல்ரெடி பழைய ஆக்கள் வந்து நிறைய ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ புதுசாக வர்றாக்கள் நீங்கள் ஏர்ன் பண்ணாலும் உங்களுக்கு சிறிய அளவிலான ஏர்ட்ராப் தான் கிடைக்க சான்ஸ் இருக்குது. நீங்கள் மறந்துடாமல் உங்களுடைய ப்ராஃபிட் பெர் ஹவரை எல்லாரும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இந்த காயினை வந்து இந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, அதுதான் மிக முக்கியம். அடுத்த டெய்லி ரிவார்டை கலெக்ட் பண்ணுங்கள். பூஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. உங்களோட வாலெட்டை கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அவங்க தர்ற டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கீழே ஃப்ரெண்ட்ஸை கொஞ்சம் இன்வைட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். இன்றைக்கு வந்து 0.12 போகுது இதில் ப்ரைஸ், இந்த கோயினோட ப்ரைஸ். ஓகே, ஸோ 0.12 ஒரு கோயினில் டோக்கன் இதில் ப்ரைஸ் போய் கொண்டு இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் லிஸ்ட் பண்ணக்குள்ள இவ்வளோ வரலாம்ன்றதை. ஓகே, அதனால் இதில் ஏர்ன் பண்ணுங்கள். பட் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லாமல் இந்த ஹம்ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் குறையத்தான் சான்ஸ் இருக்குது. ஏன்னாண்டா மில்லியன் கணக்கான யூசர் இதில் இருக்கிறபடியால் எல்லாருக்கும் அவங்களால ஏர்ட்ராப் கொடுக்கலாம். அதுதான் உண்மை நடக்கிற விஷயம். ஸோ எல்லாருக்கும் சின்ன சின்ன பங்கு தான் போப்பது கொடுக்கக்கூடிய ஆகளுக்கு நிறைய டாஸ்க் வச்சுருக்காங்க. நிறைய என்ன சொல்கிறது, உங்களுக்கு பேரியர் இருக்கும். அதாவது எவ்ரிடே டாஸ்க் செஞ்சுருக்கீங்களா, ப்ராஃபிட் பெர் ஹவர் எவ்வளோ வச்சுருக்கீங்க, இந்த கோயின் எவ்வளோ வச்சுருக்கீங்க, இதெல்லாம் பார்த்து தான் அந்த ஏர்ட்ராப் வந்து உங்களுக்கு அவங்க கொடுக்குறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஸோ எனவே எல்லா டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணி ஏர்ன் பண்ண பாருங்கள். கட்டாயம் உங்களோட வாலெட்டை கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. முடிஞ்சால் உங்களோட டெலிகிராமில் ஒரு வாலெட் க்ரியேட் பண்ணலாம். டெலிகிராம் வாலெட்டுன்னு இருக்குது. டெலிகிராமில் போய் சர்ச் பண்ணி அந்த வாலெட்டை க்ரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. க்ரியேட் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஹம்ஸ்டாரில் விட்ரோவல் வந்து விரைவில் கொடுக்க சான்ஸ் இருக்குது. பட் ஹம்ஸ்டார் நாங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அவங்க இப்போவே ஏர்ன் பண்ண துவங்கிட்டாங்க. அவங்களோட யூடியூப் சேனலில் 40 மில்லியன், டெலிகிராமில் மில்லியன் கணக்கான யூஸர். டெலிகிராமில் எல்லாம் வந்து 1000 பேருக்கு மேலே இருந்தாலே இப்போ டோன் கோயின் கொடுக்க துவங்கியிருக்காங்க. நீங்கள் நார்மலாக உங்களோட டெலிகிராமில் வந்து 1000 பேர் இருந்தாங்கன்னா உங்களோட வியூஸுக்கு ஏற்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அதுக்கு வந்து உங்களுக்கு இன்கம் வரும். அப்போ அதெல்லாம் வந்து இப்போ ஹம்ஸ்டாருக்கெல்லாம் வந்து நல்ல இன்கம் வந்து கொண்டிருக்கு. ஸோ அதனால் அவங்க வந்து இந்த லிஸ்ட் பண்ணுறதை தள்ளி போகிறதுக்கான சந்தர்ப்பங்களும் இருக்குது என்று சொல்லப்படுது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நாங்கள் எல்லாத்துக்கும் ரெடியாக இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.